வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டோன் பிரிக்ஸ். நான் முரளி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடுற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக சொந்த வீடுன்றது நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ஒரு பெரிய கனவு. அந்த கனவுக்கு முதல் படியாக இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கு எல்லாரும் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுற ஒரு வழி ஹவுசிங் லோன், பேங்க்கு மூலியமாக. அதுக்கு எந்தெந்த பேங்க்கை நம்ம அப்ரோச் பண்ணலாம், அப்படி அப்ரோச் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நமக்கு தேவை, இதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பொதுவாக 3 வகையாக பேங்க்கை பிரிக்கலாம். நேஷ்னலைஸ்டு பேங்க், ப்ரைவேட் பேங்க், ஃபினான்ஸ் கம்பெனி. நேஷ்னலைஸ்டு பேங்க்கை பொறுத்த வரைக்கும் எஸ்பிஐ, கனரா, இந்தியன் பேங்க் இந்த மாதிரி இருக்கும். ப்ரைவேட் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, ஆக்சிஸ், சியூபி மாதிரியும். ஃபினான்ஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் முத்தூட், ஸ்ரீராம் இந்த மாதிரியும் பிரியும். ஹவுசிங் லோனோட ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷனை நம்மளை பேங்க் பார்க்குறதே சிபில் ஸ்கோரை வச்சு தான். ஏன்னா நமக்கு பழைய கடன்கள், லோன்கள் அதை வச்சு தான் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. அப்போது சிபில் ஸ்கோர் எவ்வளோ இருக்கணும்? 750க்கு மேலே சிபில் ஸ்கோர் இருக்குன்னா நேஷ்னலைஸ்டு பேங்க்கு, ப்ரைவேட் பேங்க்கு, ஃபினான்ஸ் கம்பெனி எல்லாருமே நமக்கு லோன் கொடுப்பாங்க. இதே 700லேருந்து 750க்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா ப்ரைவேட் பேங்க்கோ ஃபினான்ஸ் கம்பெனியோ அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். 700க்கும் குறைவாக இருக்குன்னா நீங்கள் ஃபினான்ஸ் செக்டார்ஸை மட்டும்தான் அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். பேங்க்கை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 வகையாக பீப்புளை பிரிப்பாங்க. சேலரிடு பீப்புள், அப்படி இல்லைன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு ஆர் பிஸ்னஸ் பீப்புள், அப்புறம் என்ஆர்ஐ பீப்புள்ஸ். இதில் மெஜாரிட்டி பீப்புள் மந்த்லி சேலரி வாங்குறவங்க. ஸோ ஃபஸ்ட் அந்த கேட்டகரிக்கு போகும். சேலரிடு பீப்புள்கிட்ட காமனாக கேட்கப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்னா, நம்ம 6 மாதத்தோட பேங்க் ஸ்டேட்மெண்ட், கடைசி 6 மாதத்தோட லாஸ்ட் டிரான்சாக்ஷன்ஸ், பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. அதே மாதிரி லாஸ்ட்டு 3 மாதத்தோட பே ஸ்லிப், நம்ம ஆஃபீஸில் கொடுக்குற நமக்கு உண்டான பே ஸ்லிப்ஸ், 3 மாதத்தோட பே ஸ்லிப்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. அதே மாதிரி இந்த கம்பெனியில் நம்ம ஜாயின் பண்ணி 1 இயர் ஆகுது, இல்லை 6 மாதம் ஆகுது, எத்தனை நாள் வேணாலும் ஆகட்டும். பட் ஆனால் டேட் ஆஃப் ஜாயினிங் அப்போது ஒரு ஆர்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த டேட் ஆஃப் ஜாயினிங் டேட்டு, அந்த ஆர்டரோட காப்பி, அப்புறம் நமக்கு எம்ப்ளாயி ஐடி கார்டு கண்டிப்பாக ஆஃபீஸில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஐடி கார்டோ இல்லை ஐடி நம்பரோ ஏதோ ஒன்று இருக்கும். அந்த ஐடி நம்பர் இன்கேஸ் இப்போ நமக்கு ஏதாவது ஒரு லோன் ஆக்டிவாக ரன் ஆகிட்டு இருக்கலாம். மேபி நம்ம இதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பைக்கோ இல்லை காரோ இல்லை வேறு எதுக்காவதோ பர்சனல் லோனோ எடுத்துருந்துருக்கலாம். கண்டிப்பாக அதுக்கு அந்த லோனோட ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கேட்பாங்க. அதே மாதிரி அதோட ட்ராக் ஸ்டேட்மெண்ட், ஷெடியூல் ஸ்டேட்மெண்ட், அதாவது அந்த லோன் எப்போ ஆரம்பிக்குது, எப்போ முடியுது, அதுக்கான நம்ம கரெக்டாக கட்டிக்கிட்டு இருக்கோமா, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. 6வதா கேஒய்சிக்கு தேவைப்படுறதெல்லாம் ஆதார் காப்பி. ப்ரெசன்ட் அட்ரஸில் நம்ம எந்த அட்ரஸில் இருக்கோமோ அதுக்கு மாற்றின ஆதார் காப்பியும் பேன் கார்டு காப்பியும், அதுவும் ப்ரெசன்ட் அட்ரஸ், ஒரே அட்ரஸில் இருக்கணும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல். அது அப்புறம் 7வதா கோ அப்ளிகண்ட். கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு என்னதான் நம்ம பேரில் லோன் எடுத்தாலும் கோ அப்ளிகண்ட்டாக யாரையாவது போடுவாங்க. அவங்கள்ட்ட பேன் கார்டு இருந்தால் ஓகே, அப்படி இல்லைன்னா ஓட்டர் ஐடி ஃபார்ம் 60க்காக ஓட்டர் ஐடி கண்டிப்பாக கேட்பாங்க, அதோட ஜெராக்ஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ஸ்க்குரியது. ஹவுசிங் லோனை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் அண்ட் லீகல்னு 2 வகையாக டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. இப்போ லீகல் டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நிலத்தோட மூலப்பத்திரம், நம்ம வாங்கக்குள்ள கண்டிப்பாக நமக்கு மூலப்பத்திரம்னு சொல்லி நம்ம பேரில் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அந்த பத்திரம். அப்புறம் சேல்ஸ் அக்ரிமெண்ட் இல்லைன்னா பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்னு சொல்லி எல்லா பேங்க்லேயும் ஒன்று போடுவாங்க, அந்த அக்ரிமெண்ட். இது இல்லாமல் பட்டா, நம்ம ஒவ்வொரு நிலம் வாங்கக்குள்ளேயும் நமக்கு வந்துட்டு கூட்டு பட்டாவோ இல்லை தனிப்பட்டாவோ, கூட்டு பட்டானா அந்த மொத்த நகருக்குமே சேர்த்து ஒரு பட்டா வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம நிலத்துக்குன்னு தனித்தனி பட்டா வச்சுருந்தாங்கன்னா அது, இதோட காப்பி. அப்படி இல்லைன்னா டிஎஸ்எல்ஆரோட காப்பி. இது இல்லாமல் எஸ்ஆர்ஓ இசி காப்பி, அது வந்து ஜனவரி 1, 87க்கு அப்புறம் இதுலேருந்து இப்போத்துக்குள்ள உள்ள எஸ்ஆர்ஓ இசி காப்பி. இது இல்லாமல் கடைசியாக டிடிசிபி அப்ரூவல் ஆன லேண்டோட காப்பி. பிகாஸ் நம்ம இன்னைய தேதியில் எங்கே லேண்ட் வாங்கினாலும் டிடிசிபி அப்ரூவல் கேட்குறாங்க. ஹவுசிங் லோன் வாங்கணும்னா டிடிசிபி அப்ரூவல் கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த அப்ரூவல் இல்லை ஆர்இஆர்ஆர் அப்ரூவல் கண்டிப்பாக வேணும். இந்த ஃபினான்ஸ் டாக்குமெண்ட்டையும் லீகல் டாக்குமெண்ட்டையும் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்து சப்மிட் பண்ண வேண்டியது பிளான் அப்ரூவலுக்காக. ஏன்னா நம்ம வீடு கட்ட போகக்குள்ள கண்டிப்பாக ஒரு பிளான் வச்சுருப்போம். ஃபஸ்ட்டு வெராண்டா, அடுத்து ஹாலு, கிச்சனு, ரூமு, இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் வச்சுருப்போம். அதை வந்துட்டு கண்டிப்பாக ஒரு இன்ஜினியர் மூலியமாகவோ இல்லை ஒரு மேஸ்திரியோ அவங்க மூலியமாகவோ நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு ஐடியாவில் இருக்கக்குள்ள அதை வந்துட்டு அந்த பிளானை ஒரு கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு இன்ஜினியர் மூலயமா அப்ரூவல் வாங்கணும்.
அப்போ தான் அந்த பேங்க் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. அந்த பிளான் ஃபஸ்ட்டு அப்ரூவ் ஆகணும். தென் குவான்டிட்டி எஸ்டிமேஷன். அந்த வீடு கட்டுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் 10 சதுரத்தில் நம்ம வீடு கட்டுறோன்னா நமக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 30 லட்சம் ஆகுதுன்னா அந்த குவான்டிட்டி எஸ்டிமேஷன் நம்ம அவங்களுக்கு சொல்லணும். அப்போ தான் அவங்க சர்வே வந்துட்டு அளந்துட்டு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லுவாங்க. ஸோ குவான்டிட்டி எஸ்டிமேஷன்றது 2வது ஸ்டெப். 3வது ஸ்டெப்பாக ப்ரொசீடிங் லெட்டர். ப்ரொசீடிங் லெட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த மொதல் 2 ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் 3வதாக இந்த ப்ரொசீடிங் லெட்டர் நமக்கு வந்துட்டு அடுத்த ப்ராசஸ் பண்ணுவாங்க. பிளான் அப்ரூவ் ஆகிடுச்சு, நமக்கு ஹவுசிங் லோன் இவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி பிஸ்னஸ் ஆர் செல்ஃப் எம்ப்ளாய்டு பீப்புள்ஸ்க்கும் என்ஆர்ஐ பீப்புள்ஸ்க்கும் தனித்தனி ப்ரொசீஜர்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. அதை பற்றி வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் அந்த பெல் ஐக்கானையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.